ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட சிறப்பு பார்வை வரிசையில மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கு இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி, இந்த வருடம் இந்த மாதம் 14ஆம் திகதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி நிகழ்ந்திருக்கிறது. ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். மகரத்திற்கு 6ல் அமர்கிற இந்த குரு என்ன பலன்களை தரப்போகிறார் என்று சொல்லி சிறப்பு பார்வையாக பார்க்கலாம். 6ஆம் இடத்துல குரு சென்று அமரலாமா? 6ஆம் இடம் குருவுக்கு அப்படி ஒன்றும் நல்ல இடம் இல்லை, நல்ல ஸ்தான பலம் இல்லை. 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் குருவுக்கு நல்ல இடம். 6ஆம் இடத்துல ஒரு சுபராகி குருவாகி 6ல் மறைவது அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் இல்லை. அதே நேரத்துல மகர ராசிக்கு இந்த குரு 12ஆம் அதிபதி, விரையாதிபதி, கடுமையான விரயத்தை தரக்கூடியவர், மறைவு பாவகாதிபதி. இன்னும் ஒரு மறைவு பாவகத்தில் சென்று அமர்வது அப்படி ஒன்றும் கெடு பலன்களாக இல்லை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பொதுவாக குரு 6ல் சென்று மறைவது நல்ல பலன்கள் இல்லை. அதே நேரத்துல மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியாகி விரையாதிபதியாகி 6ல் மறைந்தது அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை. இதுல இன்னும் ஒரு சூட்சமம் இருக்குது. மகரத்துலதான் குரு தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து நீச்சம் அடைகிறார். குரு மறைவது மகரத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய தீய பலன்களை தராது. சரி, அவருடைய பார்வைகளாலையும் அவருடைய இருப்பாலையும் என்ன பலன்களை தரப்போறாருன்னு சொல்லி பார்க்கலாம். 6ஆம் இடத்துல குரு அமர்கிற போது பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும். தேவைக்கு ஏற்றாற் போல புதிய கடன்களும் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். புதிய கடன்களும் வாங்குவீர்கள். அது போலவே 6ஆம் இடத்தில் குரு அமர்கிற போது எதிரிகள் விலகுவார்கள், எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அதே நேரத்துல இன்னும் ஒரு சூட்சமத்தையும் மகர ராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. மற்றவர்களை காயப்படுத்துவது போல பேசக்கூடாது. உங்களுடைய பேச்சினால் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வார்த்தைகளில் நிதானம், பொறுமை, அழகு, ஆரோக்கியம் அனைத்துமே வேண்டும். வார்த்தையில கவனம் வேணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், குரு மறைஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வார்த்தைகளில் நிதானம் இல்லை என்றால் உங்கள் பேச்சை எதிரிகளை உருவாக்கிவிடும். வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். சரிதானே? அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல குரு இருக்கிற போது உடல் ஆரோக்கியத்தை நோக்கி நகரும். இதுலயும் ஒரு சின்ன சூட்சமம் இருக்குது. அதாவது 6ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய வயிற்று பகுதி. நீங்க சாப்பிடுகின்ற உட்கொள்கின்ற உணவில் கூடாத உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. பழைய உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. அஜீரண கோளாறுகள் தரக்கூடிய உணவை உட்கொள்ளக்கூடாது. உணவு விஷயத்துல நீங்கள் அலட்சியமாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் உட்கொண்ட உணவு ஜீரணம் அடைந்து விட்டால் கழிவு வெளியேறிவிட வேண்டும். பெருங்குடலில் கழிவு மலம் தங்கக்கூடாது. பெருங்குடல் தண்ணி பைப்பு போல இருக்க வேண்டும். இப்படி இருந்து விட்டால் ஆரோக்கியம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அற்புதமாக அழகாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உடல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் குரு இருக்கிற போது உணவு விஷயத்தில், உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. சரி, 6ஆம் இடத்துல நிற்கிற இந்த குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளால 10, 12, 2 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது 10ஆம் இடம் என்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், உத்தியோகம், வேலை, உங்களுடைய பதவி, பட்டம், அதிகாரம், ஆளுமை எல்லாமே 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல குருவின் பார்வை விழுகிற போது வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் சிறப்புகள் ஏற்படும். அது மட்டுமில்ல, வேலை, தொழில், உத்தியோக விஷயமாக மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய தொழில் கடன் வாங்கி ஆரம்பிப்பதற்குரிய சூழலும் இருக்கிறது. அது மட்டுமில்ல, தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சூழலும் இருக்கிறது. புதிய பிரான்ச் உங்களுடைய தொழில ஆரம்பிப்பதற்கான சூழல் அழகாக இருக்கிறது. 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உண்மையில சொல்றேன், தொழில் விரிவடையும். தொழிலின் மூலம் நல்ல வருமானம் வரும். 2ஆம் வீட்டையுமே குரு பார்க்கிறார். 2ஆம் வீடு குருவின் பார்வையில் வருகிற போது நல்ல வருமானம் வரும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அது மட்டும் இல்ல, 2ஆம் வீடு என்று சொல்றது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானம்.
அதாவது நீங்கள் பிறந்த யாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்துக்கு யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தசாபுத்திகள் நடந்தால் நல்ல திருமணம் நடந்து நல்ல குடும்பம் உருவாகுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வேலை, தொழில், உத்தியோகம் விஷயமாக நல்ல வருமானம் வரும். வருமானத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. அது மட்டும் இல்ல, 2ஆம் இடம் என்றது உங்களுடைய வார்த்தைகளை குறிக்கக்கூடிய இடம். 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையில சொல்றேன், விழிப்புணர்வாக சரியாக எல்லா மனிதர்களிடமும் ஆரோக்கியமாக நீங்கள் பேசினால், உங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தால் உண்மையில உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்திலையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் சமூக சூழ்நிலையிலையும் நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது, 10ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிற போது தொழில், வேலை, உத்தியோக விஷயமாக நல்ல வருமானம், குடும்பத்தை இயக்கிக் கொண்டு செல்வதற்கு தேவையான வருமானமும் இருக்கும். பேங்க் பேலன்ஸும் உயர்வடையும். 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம், அடிக்கடி பயணங்கள் இருக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது சற்று நிம்மதியாக உறங்கலாம், தூங்கலாம், நல்ல நித்திர வரும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு செல்வதற்காக, அதாவது உத்தியோகம், வேலை, தொழில் விஷயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கும். அதாவது விரயாதிபதியாகி விரயஸ்தானத்தை பார்க்கிறார். 12ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது விரயங்கள் இருக்கும், சுப விரயங்கள் இருக்கும். கூட 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் நிகழக்கூடிய நல்ல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு, சமூகத்திலே நிகழக்கூடிய நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செலவு செய்வது போல் ஆகிவிடும். 6ஆம் இடத்தில் மகர ராசிக்கு குரு மறைந்தாலும் தன்னுடைய பார்வைகளாலும் தன்னுடைய இருப்பாலும் நல்ல பலன்களை தருகிறார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு என்பவர் 12ஆம் அதிபதி, விரையாதிபதி. 12ஆம் அதிபதியாகி 6இல் மறைவது மற்ற ராசிக்கு செய்கிற கெடுதல்களை இந்த குரு மகர ராசிக்கு செய்ய மாட்டார். என்ன இருந்தாலும் சனியும் 7 சனி முழுவதுமாக விலகிவிட்டது. 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையில சொல்றேன், மகர ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வாக இருந்தால் அற்புதமான நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும். இப்ப என்ன இருந்தாலும் ஒரு சுபராகி, இயற்கை சுபராகி குருநாதர் 6இல் மறைந்திருப்பதால முக்கியமான 3 பரிகாரங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இது இந்த குரு பயிற்சியில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இதை கடைபிடித்து எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாழ்வில் பெற வேண்டும். முக்கியமான ஒரு பரிகாரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உடைமைகளையும் உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க வேண்டும். ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உங்களாலான முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். பசித்தவர்களுக்கு சோறு போடுங்கள். பசி என்று கேட்டு வந்தவனை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது. அன்னதானம் கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கிற அத்தனை தடைகளும் தாமதங்களும் விலகும். வாழ்க்கை முழுக்க இறைவனின் கருணை, கடவுளின் கருணை உங்கள் மேல் பாய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்து, மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கைக்கு உதவி செய்து, அன்னதானமிட்டு நீங்கள் வாழ்கிற போது அன்று பூத்த பூவை போல, அன்று பிறந்த கன்று குட்டியை போல, அன்று பெய்த பனித்துளியை போல உங்கள் வாழ்க்கை புதுமை மாறாமல், இளமை குன்றாமல் இருக்கும். அதாவது குரு பயிற்சி நிகழ்ந்திருப்பதால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபடுங்கள். ஆலங்குடி சென்று குருநாதரை வணங்கிவிட்டு வாருங்கள். குரு பிரகஸ்பதியை தியானம் செய்யுங்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வணங்கலாம். முருகப்பெருமான் குருநாதரை போலவே செயல்பட்டு உங்கள் வாழ்விலே இருக்கிற தடை தாமதங்களை விளக்குவார். மகர ராசிக்கு இந்த சிறப்பு பலன்களை சொன்னதில்லை, குரு பயிற்சி பலன்களை சொன்னதில்லை. ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல நிறைவு இருக்கிறது, மகிழ்ச்சி, ஆனந்தம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.